Hey friends, வணக்கம். Welcome back to the channel Beautifying. So இன்னைக்கு வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ண போறது ஒரு கெஸ்ட் மேக்கப் லுக் தான். So இந்த கெஸ்ட் மேக்கப் லுக் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம எப்படி வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படினா உங்க கூட வந்து ஷேர் பண்ண போறேன். And இந்த ஒரு மேக்கப் லுக் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து ஒரு டியூயி க்ளோயிங் அப்படியே டால் அடிக்கிற மாதிரி இருக்கணும், ஃபேஸ் அப்படியே பல நகுன்னு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஸோ இந்த ஒரு மேக்கப் லுக்கை நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட்ல உங்களுக்கு வந்து நான் வந்து ஒன்னொன்னு வந்து ஷேர் பண்றேன். அண்ட் நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், வேணாலும் வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்னோட பேர் ஸ்கின், ரொம்பவே பேர் ஸ்கின்ல தான் நான் வந்து ஆரம்பிக்க போறேன். ஸோ கொஞ்சம் நார்மல் ஸ்கின் டைப்ல தான் இருக்கு. ஸோ இந்த ஸ்கின்னை வந்து அப்படியே நல்ல ஒரு க்ளோயிங்கான ஒரு டியூயான லுக்கை வந்து எப்படி கொண்டு வருது அப்படின்னு தான் நான் வந்து காமிக்க போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம வந்து ப்ரெப் பண்ணிக்கலாம் நம்ம ஸ்கின்னை. அதுக்கு நான் இங்கே யூஸ் பண்ணது ப்ளம்மோட ரைஸ் வாட்டர் நியாசனமைட் டோனர் வந்து யூஸ் பண்ண போறேன். ஸோ இது வந்து ஃபேஸ் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது மாய்ஸ்சரைசிங் க்ரீம். இங்கே வந்து யூஸ் பண்ணுறது லாரியலோட ரிவைட்டலிஃப்ட் ஹைட்ரலானிக் ஆசிட் ப்ளம்பிங் க்ரீம். க்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸில் போட்டோடனே நல்ல ஒரு ஹைட்ரேஷன் வந்து கிடைக்கும். அண்ட் நம்ம ஃபேஸும் நல்ல ஒரு க்ளோ கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு என் ஸ்கின் எப்படி ட்ரையாக இருந்தது, இப்போ பாருங்கள் ஜஸ்ட் ரெண்டு ஸ்டெப்பில் கொஞ்சம் நல்ல ஸ்கின் வந்து க்ளோயி லுக் வந்துச்சுல, அதுதான் நமக்கு தேவை. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு க்ரீம் வந்து யூஸ் பண்ணுறேன், ரொம்ப நல்ல ஒரு க்ரீம். ஸோ இதையும் வந்து நான் போட்ட பிறகு கொஞ்சம் நல்லா வந்து மசாஜ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம ஃபாலோ பண்ண போகிறது ப்ரைமர் அப்ளிகேஷன். ப்ரைமருக்கு நான் இங்கே வந்து யூஸ் பண்ணுறது லாக்மியோட லூமி க்ரீம் மாய்ஸ்சரைசிங் வித் ஹைலைட்டர் ப்ரைமர் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். இது மாய்ஸ்சரைசராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ரைமராகவும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து ஒரு பிங்க் டிண்ட் இருக்கனால நம்ம ஃபேஸ்க்கு நல்ல ஒரு க்ளோ கொடுக்கறதுக்கு, நல்ல ஒரு பேபி பிங்க் கலர் லுக்கு கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ப்ரைமரை ஃபேஸ்க்கு மட்டும் இல்லைங்க, கழுத்துக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம், என்ன நல்ல ஒரு ஷைன் கொடுக்கும். அண்ட் இஃப் சப்போஸ் நீங்கள் வந்து லைக் இது மாய்ஸ்சரைசர் கம் ஹைலைட்டர்னால நீங்கள் ஏதாச்சும் ஃபங்க்ஷன் பார்ட்டி எல்லாம் அட்டென்ட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் இப்படி திரும்பும் போது உங்கள் கழுத்தும் வந்து அந்த ஷைன் கிடைக்கிறதுக்கு வேண்டி நீங்கள் இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது உங்கள் கையிலையும் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்ல ஒரு க்ளோ வந்து கிடைக்கும். அதாவது கொஞ்சம் நல்ல ஹெல்த்தியான ஒரு க்ளோ மாதிரி இருக்கும். பிகாஸ் இது மாய்ஸ்சரைசர் கம் ஹைலைட்டர். ஸோ ஏதாச்சும் அக்கேஷனுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, ரெகுலர் பேசிஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஃபேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிங்க் டிண்டோட நல்ல ஒரு க்ளோ வந்து இருக்குது. அடுத்தது கலர் கரெக்ஷனுங்க. கலர் கரெக்ஷனுக்கு நம்ம இங்கே யூஸ் பண்ணுறது LA Girlோட ப்ரோ கன்சீலர் வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ இது வந்து ஒரு ஆரஞ்சு கரெக்டர். இந்த ஆரஞ்சு கரெக்டர் எதுக்கு அப்படின்னு நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ இப்போ உங்க ஃபேஸ்ல வந்து ஏதாச்சும் டார்க் ஸ்பாட்ஸ், பிக்மெண்டேஷன், ஏதாச்சும் மார்க்ஸ் இருக்கு, அதை வந்து கவர் பண்ணணும்னா நீங்க வந்து இந்த மாதிரி ஆரஞ்சு கரெக்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆரஞ்சு கரெக்டர் நீங்க போடாம நம்ம டைரக்டா ஃபவுண்டேஷன் போட்டா என்ன ஆகும் அப்படின்னா கிரே ஆக ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் நேரத்திலேயே அந்த இடம் மட்டும் கருப்பா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து பேலன்ஸ் பண்றதுக்கு வேண்டிதான் நம்ம கலர் கரெக்ஷன் ஃபர்ஸ்ட் பண்றோம். ஸோ ரொம்ப முக்கியமான ஸ்டெப். நான் இங்க யூஸ் பண்ணது இந்த LA Girlோட ப்ரோ கன்சீலர் வந்து யூஸ் பண்றேன். இதுக்கு அடுத்தபடியாக நம்ம வந்து ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ண போறேன். ஸோ ஃபவுண்டேஷனுக்கு இங்கே யூஸ் பண்ணுறது கலர்பாப்போட பிரிட்டி ஃப்ரெஷ் ஹைட்ரலானிக் ஹைட்ரேட்டிங் ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஒரு ஃபவுண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வந்து ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட் பண்ணி நல்ல ஒரு சட்டில் க்ளோ கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் இது வந்து கலர்பாப் பிராண்ட்லேருந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபவுண்டேஷனை டேரெக்டாக ஃபேஸில் அப்ளை பண்ணாமல் எனக்கு வந்து ஒரு சட்டிலான லுக்கு வேணும்னால நான் இந்த மாதிரி வந்து எடுத்திருக்கேன். ஜஸ்ட் ஒரு பியூட்டி பிளெண்டரில் பின்னாடி பக்கம் வந்து நம்ம இந்த மாதிரி குண்டு பாட்டு இருக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம ஃபவுண்டேஷனில் இப்படி டிப் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்சீல் பண்ண இடத்த வந்து நம்ம வந்து செட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ணுறது இந்த ஆஸ்பனோட லூஸ் ஃபேஸ் பவுடர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் ஒரு வெட் பியூட்டி பிளெண்டர் எடுத்துக்கோங்க, லூஸ் பவுடர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கண்ணுக்கு கீழே நீங்கள் இப்படி டேப் பண்ணாலே வந்து அழகாக போய் க்ரீஸ் லைன்லாம் வந்து செட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி மெத்தட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த கண்ணுக்கு கீழே அந்த சுருக்கங்கள்லாம் வருதில்ல, அதெல்லாம் வராமல் நல்ல ஈவன் ஃபினிஷில் வந்து இருக்கும். அதுக்கு தான் நான் மெயினாக இந்த மாதிரி வெட் பிளெண்டரில் வந்து பண்ணுறேன். நீங்கள் வந்து ஒரு லூஸ் ஸ்பஞ்ச் இருந்தால்
ஆனாலுமே நீங்கள் இதை பண்ணும்போது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். பட் இந்த மாதிரி பண்ணும்போது இன்னும் எக்ஸ்ட்ராவாக பியூட்டிஃபுல் ரிசல்ட்ஸ் வரும். எனக்கு வந்து கொஞ்சம் அந்த சுருக்கங்கள்லாம் இருந்து நான் ட்ரை பண்ணனால எனக்கு கொஞ்சம் நல்ல ரிசல்ட் வந்தனால தான் நான் இந்த ஒரு டெக்னிக்கே வந்து ஃபாலோ பண்ணுறேன். இதுக்கு அடுத்தபடியாக நம்ம வந்து ஐப்ரோஸை வந்து ஃபில்லின் பண்ணிக்கலாம். ஐப்ரோஸை வந்து ஃபில்லின் பண்ணுறதுக்கு நான் இங்கே யூஸ் பண்ணுறது மார்ஸோட ஐஸ் கிட் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ரொம்ப நல்ல ஒரு ப்ராடக்ட். ரெண்டு குட்டி பாட்ஸ் மாதிரி இருக்கும். ஒன்று ப்ரௌன் அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பிளாக். ஸோ எனக்கு வந்து பிளாக் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். பிகாஸ் என்னோட ஹேர் கலர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக். ஸோ அதனால நான் எனக்கு பிளாக் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தெரியாது. இஃப் சப்போஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு முடி வந்து கொஞ்சம் ப்ளாண்ட் ஷேடில் இருக்குது, ப்ரௌன் ஷேடில் இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா திஸ் பிளாக் அண்ட் ப்ரௌன் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து ஐப்ரோஸில் வந்து ஃபில்லின் பண்ணிக்கலாம். ஸோ ஐப்ரோஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் ஐஷேடோக்கு இங்கே நான் வந்து யூஸ் பண்ணுறது இந்த டூ ஃபேஸோட ஸ்வீட் பீச் ஷேட். நான் இன்னைக்கு போட்டிருக்க அவுட்ஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் அ பீச் பிங்க் மிக்ஸ்டு அண்ட் சில்வர் டோன்ஸ் இருக்கனால இந்த ஒரு பேலட் பர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் இது வந்து ஒரு நல்ல ஒரு பேலட்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கோகனட்டி ஃப்ளேவர். இது ஓப்பன் பண்ணும்போதே அந்த கலர்ஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது அந்த லைட் டு டார்க் வரைக்கும் இருக்கும். ஸோ எனக்கு இந்த பேலட் ரொம்பவே பிடிக்கும். இந்த பேலட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிரைட்ஸ்க்கெல்லாம் வந்து ஈஸியாக பியூட்டிஃபுல்லான லுக்ஸ் எல்லாம் இதில் வந்து கிரியேட் பண்ணலாம். அண்ட் இன்னைக்கு நான் போட்டிருக்க அவுட்ஃபிட்டுக்கு எல்லா கலர்ஸும் இந்த சைடில் இருக்குது. ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம வந்து லைட்டான ஒரு ஜார்ஜியா ஷேடு வந்து எடுத்து நம்ம வந்து ஜஸ்ட் லிட்ஸில் வந்து அப்படியே ஒரு மேட் ஃபினிஷ் லுக்கை வந்து கொடுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக வந்து நிறைய பேருக்கு இந்த மேக்கப் டியூட்டோரியல் வந்து நான் பண்ணும்போது உங்களுக்கு க்ளீனாக ஒரு சில பேருக்கு புரியும், ஒரு சில பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். ஐயோ நான் எப்படி என் ஸ்கின் டைப் எந்த மாதிரி பண்ணுறது அப்படின்லாம் கொஞ்சம் டவுட்ஸ் இருக்கும். நான் வந்து ஆன்லைனில் 1-on-1 செல்ஃப் க்ரூமிங் கிளாஸஸ் வந்து எடுத்துட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு செல்ஃப் க்ரூமிங் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த செல்ஃப் க்ரூமிங் கிளாஸ்னால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின் டைப் நாலேஜ் வந்து தெரிஞ்சுக்கலாம், என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வாங்கலாம் தெரிஞ்சுக்கலாம், எந்த ப்ராடக்ட்ஸ் போட்டால் உங்களுக்கு செட் ஆகும்னு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்கள் மேக்கப்பை நீங்கள் வந்து எப்படி வந்து கேரி பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ப்ரொஃபஷனுக்கும் ஒவ்வொரு மாதிரி மேக்கப் இருக்குது. ஸோ அந்த மேக்கப் வந்து எப்படியெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம், எப்படி நீங்கள் வந்து உங்கள் லுக்கை எலிவேட் பண்ணிக்கலாம், என்ன மாதிரி ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல், என்ன மாதிரி ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு செட் ஆகும். ஸோ கம்ப்ளீட் நாலேஜ் இந்த செல்ஃப் க்ரூமிங் கிளாஸஸில் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். இட்ஸ் 1-on-1 செஷன். ஸோ நம்ம வந்து க்ரௌடு வந்து பெருசாக நான் வந்து எடுத்துக்கிறது இல்லைங்க. எனக்கு வந்து என்னோட ஒரு கிளைண்ட்டாக இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து த ப்ராப்பர் நாலேஜ் அட் த மோஸ்ட் நாலேஜ் வந்து அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு வேண்டி தான் நான் வந்து பார்ப்பேன். ஸோ அதனால தான் நான் 1-on-1 செஷன்ஸ் வந்து வைக்கிறேன். குரூப் கிளாஸஸ் போது என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏனோ தானோ நாம ஒருத்தர் மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில பேர் ஹெசிடேட் பண்ணுவாங்க, நம்ம எப்படி இவங்க கிட்ட கேட்கலாமா, டவுட்ஸ் கேட்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பிரேக் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து இந்த 1-on-1 செஷன் வந்து வைக்கிறோம். ஸோ உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நாம வந்து ஆன்லைன் கிளாஸை வந்து டேட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கன்வீனியன்ட் டேட்ஸில் தான், உங்களுக்கும் கன்வீனியன்ட்டாக இருக்கணும், எனக்கும் கன்வீனியன்ட்டாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி டேட்ஸில் தான் வைக்கிறோம். கேண்டிட் பீச் அப்படின்னு ஒரு ஷேட் இருக்குது. ஸோ அந்த கேண்டிட் பீச்சும் கைண்ட் ஆஃப் அ மேட் கைண்ட் ஆஃப் ஷிம்மர் மாதிரி இருக்குது. இதை நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் லிட்ஸில் தான் அப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? முன்னே அப்ளை பண்ண ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா பவ் த க்ரீஸ்க்கும் வந்து அப்ளை பண்ணேன். பட் இது மட்டும் லிட்லேயும் அந்த 3/4 ஐ லிட் ஸ்பேஸ்லேயும் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் ஜஸ்ட் பீச்சி அப்படின்னு ஒரு ஷேட் இருக்குது வித் ஷிம்மர்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இன்னர் கார்னரில் அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு நான் எப்போவுமே என்னோடய ஃபிங்கர்ஸ் தான் வந்து ட்ரஸ்ட் பண்ணுவேன். பிகாஸ் அப்போ தான் வந்து கலர்ஸ் வந்து பாப் ஆஃப் ஆகும். காஜல் வந்து போட்டுக்கலாம். காஜல் போட்டால் தான் கண்ணு வந்து அழகாக வந்து தெரியும். நான் மேக்கோட இந்த ஒரு காஜலில் எடுத்துக்கிறேன். ஸோ கீழே வாட்டர் லைனை ஃபஸ்ட்டு ஃபில் இன் பண்ணிக்கலாம். அடுத்தது ஐலைனர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கண்ணில் லைனர் போடுறது ரொம்ப தின் லைனராக போட்டுக்கோங்க. இந்த பிங்க் இந்த மாதிரி பீச் பிங்க் ஷேடுக்கெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் ரொம்ப ஹெவியான பிளாக் போட்டோன்னா ரொம்ப கான்ட்ராஸ்டாக அடிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ எப்போவுமே வந்து கொஞ்சம் சட்டில் டவுன் பண்ணுற மாதிரி போட்டுக்கோங்க. நானும் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷிம்மர் ஷேட்ஸே வச்சு நான் வந்து மியூட் டவுன் பண்ணியிருக்கேன். என்னோட ஐ லுக் வந்து கொஞ்சம் வந்து சட்டில் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ வந்து லோவர் சைட்லையும் வந்து லோவர் லேஷ் லைன்லையும் வந்து நான் இந்த மாதிரி அந்த பீச் ஷேட் இருக்கு இல்லையா, அதை எடுத்து நான் வந்து கீழே வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் வந்து முடிச்சாச்சு. இப்போ வந்து ப்ரான்ஸ் பண்ணிக்கலாம். ப்ரான்சருக்கு இங்கே நான் வந்து யூஸ் பண்ணுறது ரிமலோட ப்ரான்சர் வந்து யூஸ் பண்ணுறேன். ப்ரான்ஸை யூஸ் பண்ணும்போது ஃபேஸ்க்கு நல்ல ஒரு வார்ம்த் கிடைக்கும்.
ப்ரான்சர் யூஸ் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்தபடியாக blush வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ blushக்கு இங்கே வந்து கே பியூட்டியோட blush கோரல் சாம். ஸோ லாஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம ரெவல்யூஷனோட ஃபிக்ஸ் அண்ட் க்ளோ டியூவி ஃபினிஷ் தான் வந்து யூஸ் பண்ணுறோம். எப்போவுமே மேக்கப் ஃபிக்ஸர் போட்ட பிறகு தான் நான் வந்து மஸ்காரா வந்து யூஸ் பண்ணுவேன். அண்ட் இங்கே நான் யூஸ் பண்ணுறது மேப்ளினோட லேஷ் சென்சேஷனல் ஸ்கை ஹை மஸ்காரா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் ஹைலைட்டர். ஹைலைட்டருக்கு இங்கே நைக்காவோட ஹைலைட்டர் வந்து யூஸ் பண்ணுறேன். PACயோட பேர்லி ப்ரௌன் லிப் லைனர் வந்து யூஸ் பண்ணிட்டு ஸோ இதுக்கு மேலே டாப் அப் பண்ணுறதுக்கு ஸ்விஸ் பியூட்டியோட 03 ஷேட் வந்து எடுத்திருக்கேன். இது கைண்ட் ஆஃப் அ லிப் கிளாஸ் மாதிரி இருக்கும். ஸோ மேக்கப் எல்லாம் பண்ண பிறகு எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா கழுத்து ஃபேஸ் ஒரு கலராகவும் கழுத்து ஒரு கலராகவும் இருக்கும். ஆல்ரெடி நான் வந்து பண்ண ஸ்டெப் இருக்கு இல்லையா, ஞாபகம் இருக்கா? ப்ரைமர் வந்து கழுத்துக்கு போட்டேன் இல்லையா, அது வந்து அந்த ஷைனி ப்ரைமர். இதுக்கு மேலே நம்ம வந்து காம்பேக்ட் பவுடர் வச்சு செட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பொட்டு வச்சு இந்த லுக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்.